ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 13 கோடிங் சேலஞ்சில் இருக்கும். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னா, ஒரு வேரியபிளை வச்சு 100 வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியுமா, எப்படின்னு முடியும்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சரி, ஓகே விடுங்க, நான் சொல்லித்தரேன். இப்போ அரேனா என்ன அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்ப்போம். அதை வச்சோன்னா நம்மளால் பண்ண முடியும். அரேங்கிறது ஒரு சிங்கிள் வேரியபிளை வச்சு மல்டிபிள் வேல்யூவை ஸ்டோர் பண்ண முடியும். இது எப்படி ஆக்சஸ் ஆகும்னா, இண்டெக்ஸை வச்சு ஆக்சஸ் ஆகும். இப்போ இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு எக்கோட ட்ரேவை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ட்ரேயில் 12 எக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ட்ரேங்கிறது அரே, ஈச் எக்கையும் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி இண்டெக்ஸை வச்சு நம்ம பண்ணோம்னா 0 1 2 3 4ன்னு நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். சிங்கிள் வேரியபிளுக்கும் மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியும். இப்போது இதில் டைப்ஸ் ஆஃப் அரே அப்படின்ட்டு இருக்குது. என்னென்னா 1 டைமென்ஷனல் அரே, 2 டைமென்ஷனல் அரே, மல்டிபிள் டைமென்ஷனல் அரேன்ட்டு. இது பிகினர்ஸ்க்கு மல்டிபிள் டைமென்ஷனல் அரேலாம் ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க. நமக்கு 1 டைமென்ஷனும் 2 டைமென்ஷனும் தெரிஞ்சால் கூட போதும். 1 டைமென்ஷனல் அரே அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் ரோவில் உள்ள ஸ்ட்ரைட் லைன் மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு இன்ட்டு ப்ராக்கெட்டில் மார்க் ஈக்குவல் டு 50 60 70 80ன்னு எடுத்துக்கோமா. இப்போ இதுக்கு இண்டெக்ஸ் எப்படின்னா, 50க்கு இண்டெக்ஸ் 0, 60க்கு 1, 70க்கு 2, 80க்கு 3 அப்படின்னு நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். டைம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக் இருக்குது. எக்கோட ட்ரேயில் ஒரு ரோ மாதிரி. 2 டைமென்ஷனல் அரே அப்படிங்கிறது ரோ ப்ளஸ் காலம், அதாவது டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா கிளாஸ் ரூம் சொல்லலாம். 3 டைமென்ஷனல் அரே அப்படின்னா மோர் தென் 2 டைமென்ஷனல் அரே மாதிரி. இங்கே என்ன இருக்குன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பார்ட்மெண்ட்டில் என்னென்ன இருக்கும், ஃப்ளோர் இருக்கும், அதுக்கப்புறம் ஃப்ளாட் இருக்கும், அதுக்கப்புறம் ரூம் இருக்கும். அதுதான் இதுக்கு எக்ஸாம்பிள், கிரேட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ ஒரு சினிமா ஹாலுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா மால் இருக்கும், தேட்டர் இருக்கும், ரோ இருக்கும், சீட்டு, அந்த மாதிரி தான் இது 3 டைமென்ஷனல் அரே எக்ஸாம்பிள். ப்ரோக்ராமிங் வேலை பார்ப்போம். பப்ளிக்கு கிளாஸு 1 டைமென்ஷனல் அரே, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின், ஸ்ட்ரிங்கு ப்ராக்கெட்டில் அரே அப்படின்னு கொடுத்துட்றோம். இன்ட்டு ப்ராக்கெட்டில் மார்க் ஈக்குவல் டு 50 60 70 80ன்னு கொடுத்துட்றோம். இப்போ இது எல்லாத்தையும் 0 1 2 3ன்னு ஆக்சஸ் பண்ணிக்கும். இப்போ அதை ஆக்சஸ் பண்ணதான் ஃபார் லூப் எழுதுகிறோம். இன்ட்டு I is equal to 0, I less than மார்க் டாட் லென்த்து I ப்ளஸ் ப்ளஸ்ஸு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல மார்க்கு I ப்ளஸ் I ப்ளஸ்ஸு ஈக்குவல் டு ப்ளஸ் மார்க் ஆஃப் I அப்படின்னு நம்ம இது பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இப்போது மார்க் 0ல் 50 பிரிண்ட் ஆகும், மார்க் 1ல் 60, மார்க் 2ல் 70, மார்க் 3ல் 80 பிரிண்ட் ஆகும். இதுதான் 1 டைமென்ஷனல் அரேயோட ப்ரோக்ராம். இப்போது இதுவே 2 டைமென்ஷனல் அரே இல்லைனா, பப்ளிக்கு கிளாஸு 2 டைமென்ஷனல் அரேவா, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மைனஸ் ஸ்ட்ரிங்கு அரே இன்ட்டில் ப்ராக்கெட் கொடுத்துட்டு மார்க்கு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5. இப்போ 2 ஃபார் லூப் இங்கே யூஸ் பண்ணுவோம். எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு உள்ளது ஒவ்வொரு நம்பரையும் கால் பண்ணுறதுக்கு. செகண்ட் லூப்பு இப்போ 1 2 3 இது ஒரு இதுலையும் மேட்ரிக்ஸ்லையும் 4 5 6 அது ஒரு மேட்ரிக்ஸ்லையும் பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணுறதுக்கு. இப்போ 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதி முடிச்சுருவோம். சின்ன ரீக்கால் பார்த்துருவோம். எக்கோட ட்ரேவாக இருந்தால் அது 1 டைமென்ஷனல், கிளாஸ் ரூமாக இருந்தால் 2 டைமென்ஷனல், அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் மல்டி டைமென்ஷனல். இன்னைக்கு சர்ச்சிங்னு நான் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.